கர்த்தருடைய வார்த்தை நேராக நம்ம போகலாம். நான் ஒரு பழக்கமுடைய பகுதியை தான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நம்ம கேட்ட செய்தியை கூட திரும்ப நான் சொல்றதா கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஆமீன். வேகமா ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கை தூக்குங்க. John 14:14. யோவான் 14:14. எல்லாரும் பைபிள் திறந்துடுங்க, வாசிக்கலாம். சேர்ந்து வாசிங்க. வாசித்த வேத வசனத்தை சத்தம் உயர்த்தி வாசிங்க. தேங்க்யூ. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. இந்த வேத வசனத்தை கொண்டு ஆவியானவர் நமக்கு நல்ல சத்தியங்களை இந்த பகல் நமக்கு விளம்பி கொடுப்பாராக. ஒரு அலையில சொல்லலாமா? கவனிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். முதலாவது இந்த வேத வசனத்தை நம்ம அப்படியே விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவர் கண்டிப்பாய் இந்த 32வது பகல் என் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். கைகளை தட்டி ஒன்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூலா. ஓ, குடும்ப பிரச்சனைக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அல்லது கோர்ட் கேஸ்ல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும், கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கோர்ட் கேஸ்ல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும்னு வருஷங்களை போராடி கொண்டிருக்கிறீங்களா? எஸ் எஸ் எஸ். தேங்க் யூ ஃபாதர் காட். அல்லது பிள்ளையோட திருமண வாழ்வுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் வியாதிக்காக ஜெபிக்கிறீங்களா? கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்களா? குடிகார புருஷனுக்காக ஜெபிக்கிறீங்களா? கீழ்ப்படியாத பிள்ளைக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். கட்டி கொண்டிருக்கிற வீடு கட்டி எப்படி முடிக்க முடியும் என்று சொல்லி அதனுடைய முடிவுக்காக எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையுடைய எந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, ஊழியத்தில் சபையில் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, இந்த பகல் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட மிக தெளிவாய் சொல்லுகிறார். இந்த 40 நாள் உபவாச கூட்டத்தில் 32வது பகல் ஆவியான மிக தெளிவாய் சபையோடு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இந்த 32 நாளாய் நீ எந்தெந்த காரியத்தை என் பாதத்தில் வைத்து கதறினாயோ, எந்த காரியத்துக்காக கண்ணீர் வடித்தாயோ, எந்த காரியத்துக்காக நீ ஏங்கினாயோ, ஏக்கத்தை அறிகிறவர், வேண்டுதலை அறிகிறவர், விருப்பங்களை அறிகிறவர், இந்த பகல் உன் விண்ணப்பத்தில் பதில் கொடுக்கிற இயேசு இந்த ஆராதனை அறை நடுவிலே குறுக்கு நெடுக்குமாய் அவர் உலாவுகிறார். கையடிச்சு சக்தியோட ஆமே. தங்கச்சி, உன் எதிர்கால வாழ்வுக்காய் நீ ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே ஆமே. ஓரிரு மாதத்துக்குள்ளால உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமே. காரியங்களை எவ்வளவு வேகமா செய்யணுமோ அவ்வளவு வேகமா செய்யக்கூடிய அளவில் ஆமே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். கையடிங்க பார்க்கலாம். பல காரியங்கள் வாழ்க்கையில ஃபெயிலியர் தான், பல காரியங்கள் ரிஜெக்ட் ஆனதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், இனி உனக்காய் ஒரு வாசல் திறக்கும். அது உன் வாழ்க்கை உயர்வுக்கான கதவு. கையை தட்டுங்களே. ஆமென். ஹல்லேலூயா. 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 கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். இந்த உபவாச கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு தான் போகிறேன் பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் அழுகிறேன். ஏசப்பாவுக்கு என் கண்ணீர் தெரியாதா? ஏன் என்ன மட்டும் இயேசு விட்டுறாரு? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது கண்ணீரை தொடச்சிட்டு என்னைக்கு எங்க அப்பா எனக்கு உதவி செய்வாரும் தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு நீ நடந்து போகிற. To this morning, இந்த பகல் வேளையில என்னை அழைத்தவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் உன்னோடு கூட மிக தெளிவாய்
பேசுகிறார். 2025 ஆண்டு முடிவதற்கு முன்பதாக அவர் நாமத்தை சொல்லி நீ கேட்ட காரியங்கள் எதுவோ அந்த காரியத்தில் உனக்கு ஒரு அற்புதம் செய்து உன் கண்ணீரை துடைத்து உன்னை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மாற்ற நான் பிரசங்கிக்கிற இயேசு போதுமானவர். கையடிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரிய சிஸ்டர், இந்த பகல் இயேசு கிறிஸ்துவின் கரோ, ஆணி கடவப்பட்ட கரோ உன் கண்ணீரை துடைக்கிறது. ஹalleluya. இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். அன்னாள் தேவ சமூகத்திலே கண்ணீரை ஊற்றினாள், அழுதாள். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவள் துக்க முகமாய் இருந்தது இல்லை. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற பகல். கையடிச்சு கையடிச்சு தெய்வமே நன்றி அப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கண்ணீரோட தலையணையை நினைத்துக் கொண்டு படுக்கை நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க கண்ணீரை துடைக்கிற பகல் 32வது பகல். Thank you Lord, thank you Jesus. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கண்கள் பார்வை மங்கிக் கொண்டே இருக்குது. இயேசுனுக்கு அற்புதம் செய்வாரா நினைக்கிறீங்களா? படிக்கிறது எதுவுமே மனசுல நிக்க மாட்டேங்குது. எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்த எதுவுமே எழுத தெரியல. நான் படிக்கலன்னு எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நான் படிக்கதான் செய்யறேன், ஆனா எனக்கு புரியல. To this morning உன் ஜெபத்தை கேட்கிற இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். விசுவாசிக்கிற உங்களுக்கு இந்த பகல் அற்புதத்துடைய பகல். விசுவாசிக்கிற உங்களுக்கு இது விடுதலையுடைய பகல். விசுவாசிக்கிற உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான பகல். விசுவாசிக்கிற உங்களுக்கு இது ஒரு அதிசயமான பகல். கைகள் அடிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரக்தம் ஜெயம், ரக்தம் ஜெயம், ரக்தம் ஜெயம், ரக்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya. அன்பர்களே, மிக அழகாக வேதத்தில் வாசித்தோம். என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டால் அதை நான் செய்வேன். அப்படின்னா நீங்க கேட்கிற விஷயம் ஏசப்பாவுக்கு அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. அது அவருக்கு லேசான காரியம். சொல்லலாமா? கடல் மீது நடந்தவர் மரித்து 4 நாளாய் நாரும் என்ற சர்ரத்தை பார்த்து லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டவர், முடமனை நடக்க செய்தவர், செவிடனை கேட்க செய்தவர், குருடனை பார்க்க செய்தவர். இந்த பகல் உன் விஷயம் உனக்கு தான் பெருசு, எங்க அப்பாவுக்கு லேசான காரியம். இந்த பகல் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்றவர் இந்த பகல் செய்து நிறைவேற்ற வந்திருக்கிறார். அவர் செய்து முடிக்க வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற கரம் உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா. லிசன். வேகமாய் அந்த வேத வசனத்திலிருந்து சில ஆதாரங்களை உங்களுக்கு காண்பித்து இன்றைக்கு வேகமாக நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்கிறது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது யார் யாரிடம் சொன்னது? யார் யாரிடம் சொன்னது? சொல்லுங்க. இயேசு யார்கிட்ட சொன்னாரு? சீசர்கிட்ட சொன்னார் இல்லையா? இயேசு சீசர்கிட்ட சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொன்னார். சரி, இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார்? எந்த சூழ்நிலையில சொன்னார்? எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில
இயேசு சீசர்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னார். சரி, நானே சொல்றேன். லிசன். 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து 33.5 வருஷம் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்தார். சரிதானே? 33.5 வருஷம் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்தார். இந்த 33.5 வருஷ வாழ்நாள்ல இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். எத்தனை வருஷங்க? 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். நல்லா கவனிக்கணும். எனக்காக யாரும் கண்ண மூடி இப்ப ஜெபம் பண்ண வேண்டாம். ஆமா, உங்க ஜெபம் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இருந்தா நல்லது. ஒரு அல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கணும்னு இப்ப அவசியம் ஒன்றும் கிடையாது. அதனால நீங்க விழித்திருங்க. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கமான், கவனிங்க. இப்ப 33.5 வருஷ வாழ்க்கையில இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். இந்த 3.5 வருஷ ஊழியத்தில் இயேசு அவன் தன்னோடு கூட எப்போதும் இருக்கும்படியாக எத்தனை சீசர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார்? எத்தனை? 12 சீசர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார். எத்தனைங்க? 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். இப்ப இந்த 12 சீசர்களும் இயேசுவோட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த 33.5 வருஷ ஊழியத்தில் இயேசுவும் இயேசுவோடு கூட எத்தனை சீசர்கள்? 12 சீசர்களுமா சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. கவனிங்க, இந்த 12 சீசர்களையும் இயேசு ஊழியத்திற்காக அழைக்கும் போது இவங்க யாருமே சும்மா வெட்டி வேலை ஒன்றும் செய்யல. எல்லாருமே நல்ல வேலை செய்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே நல்ல வேலை. அப்படின்னா ஒரு ஆள் மீன் பிடிக்கிறதுல டாக்டரேட் வாங்கியிருந்தாரு. மீன் பிடிக்கிறதுல டாக்டரேட், டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தாரு. மீன் பிடிக்கிறதுல எந்த நாள் சாலை கிடைக்கும், என்னைக்கு நவர கிடைக்கும், என்னைக்கு நொத்தோலி கிடைக்கும், என்னைக்கு வாழை கிடைக்கும், என்னைக்கு கலாத்தி கிடைக்கும் அப்படின்னு நல்லா தெரியும். எந்த நாள் போனா என்ன மீன் அகப்படும், கடல்ல எந்த இடத்துல வலை போட்டா எப்படி மீன் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் ஹிஸ்டரி, சமுத்திரத்தை பற்றி கடலை பற்றி யாருக்கு தெரியும்? பேதுருக்கு தெரியும். அவர் மீன் பிடிக்கிறதுல PhD. அப்புறமா டாக்ஸ் கலெக்டர்ஸ், அப்புறமா நல்ல கார்பெண்டர்ஸ், ஆமா இப்படி நல்ல மருத்துவர், இப்படி ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல ரீதியில வேலையில இருந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க சீசர்கள். இப்ப இயேசு என்ன பண்றாரு? எல்லாம் விட்டுட்டு என் கூட வந்துருங்க அப்படின்னாரு. உடனே 12 பேருமே தங்கள் வேலையை, தங்கள் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு யார்கிட்ட வந்துட்டாங்க? இயேசு கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இயேசுவும் 12 சீசர்களுமா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசு கூட வந்ததுனால இவங்களுடைய A to Z, எண்ணெய் முதல் சோப்பு, எண்ணெய் முதல் சோப்பு யார் தான் கொடுக்கணும்? யார் தான் கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும்? இயேசு தான் பார்த்துக்கணும். ட்ரெஸ் கொடுக்கணும், அப்புறம் ஃபுட்டு கொடுக்கணும், செப்பல், ஷூ, என்ன வேணும்னாலும் யார் தான் கொடுக்கணும்? இயேசு தான் கொடுக்கணும். இந்த 3.5 வருஷமும் இயேசுவோடு கூட இருந்த ராஜ வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கைங்க? ராஜ வாழ்க்கை. கூட இயேசுவோட இருக்கிறாங்க. ஏங்க, இட்லி ஒருவேளை வரலன்னா அவர் கல்ல அப்பமாக்கி கொடுத்துருவாரு, தின்றுவானுங்க. சப்பாத்தி இல்லைன்னா அதுக்கும் அப்படிதான், ஏதோ ஒன்று எடுப்பார், ஜி பூம்பான்னா சப்பாத்தி வந்துடும், கொடுத்துருவார். சோ இயேசு கூட இருந்த எந்த கவலையுமே கிடையாது. சோ 33 வருஷத்துல 3 வருஷம் இந்த 12 சீசன்ல இயேசுவோடு கூட ராஜ வாழ்க்கை சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பாணியில சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்து பாணியில சொன்னா, காலையில 5 o'clock கட்டங்காப்பி. யாருக்கு? சீசன்ல. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு கட்ட தேயில வெள்ளம். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. திருப்பி கரெக்டா ஒரு 8-8:30 மணிக்கு காப்பி குடி. என்ன குடிங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி வேற எங்கேயும் போய் காப்பி கேட்டீங்க ஒரு கிளாஸ் காப்பி தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது.
இந்த ஊர்ல மட்டும்தான் காப்பின்னு கேட்டா இதையும் சேர்த்து தருவாங்க, இடலியும் தோசையும் தருவாங்க. வேற எங்கேயும் போன தரவண மாட்டாங்க. வேற எங்கேயாவது போயிட்டு காப்பி தருங்க கேட்டுறாதீங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு 8:30 மணிக்கு டிஃபன் யாருக்கு? சீசனுக்கு. எப்படிப்பட்ட டிஃபன் தெரியுமா? ஒரு 2-2.5 அடி நீளத்துக்கு ஒரு புட்டு, ஒரு 1-1.5 அடி நீளத்துக்கு ஒரு வாழைப்பழம். என்ன பழம்? ஏத்தம்பழம். 1-1.5 அடி நீளத்துக்கு ஒரு ஏத்தம்பழம், ஒரு 1/4 கிலோ பயர், ஒரு சொம்பு நிறைய சாய, இதுக்கு மேல ஒரு சொலவு போல ஒரு பப்படம். எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு காப்பி குடி, வேசா காப்பி குடி, நல்ல மைலேஜ் கிடைக்கும். நல்ல மைலேஜ் உள்ள ஃபுட் என்ன ஃபுட்? புட்டு, பழம், பப்படம், பயறு, சொம்பு நிறைய சாய. குடிச்சாச்சு, குடிச்சு ஆளு நிமிந்தாச்சு. அடுத்து ஊழியம். என்ன ஊழியம்? கொலை செய்கிறதுக்குரிய 4 பள்ளத்திலும் மேடிலும் நடந்து எல்லா வீட்டிலும் டிராக்ஸ் கொடுத்து இயேசுவோடு கூட ஊழியம். திடீர்னு ஒரு வீட்டில் ஒன்று பே ஆடும், உடனே பே விரட்டுதல். இப்படி பயங்கர ஊழியம். கரெக்டா 10 மணி பள்ளம் மேடெல்லாம் ஏறி வரும்போது பசிக்கும், கண்டிப்பா பசிக்கும். 10 மணிக்கு பழஞ்சி, 10 மணிக்கு என்னது? பழஞ்சி. சரி, இதையும் குடிச்சிட்டு அடுத்து ஒரு 12:30 வரைக்கும் என்னது? ஊழியம். இந்த 12:30 மணி ஊழியம் முடியும் போது நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாப்பாடு எப்படி தெரியும்? ஒரு 9-11 கூட்டெல்லாம் வச்சு நல்ல பாயசம் பழத்தோட அந்த ஒரு உபவாசத்தில் சோத்திரம். என்னச்சு நம்ம சொல்ல வேண்டிய கடமை, நீங்க அதுக்குன்னு அங்க போயிடாதீங்க, கல்யாணம் வீட்டுக்கு ஒண்ணும் தோத்திரம். கவனிங்க, நல்ல சாப்பாடு. எத்தனை மணிக்கு? 12:30. சூப்பர் சாப்பாடு. ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, என்ன வேணுமோ 65, 75, 85, 95 எல்லாம் வச்சு சாப்பாடு. எத்தனை மணிக்கு? 12:30 சாப்பாடு. சாப்பாடு முடிஞ்ச அப்புறம் கரெக்டா 3:30-4 மணிக்கு வாலிபால் மாதிரி ஒரு உருண்டை. என்னது? கேக்கோ மோதகமோ என்னத்தைங்களும் வாலிபால் மாதிரி ஒரு உருண்டை, அதுக்கு ஒரு சாய. முடிச்சாச்சா? நைட் டிஃபன். சுகர், கொலஸ்ட்ரால், பிரஷர் என்ன இருந்தாலும் சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இடலி, கொத்து பரோட்டா, என்ன வேணாலும் சாப்பாடு சாப்பாடு. இப்ப இயேசுவோடு இருக்க சீசலுக்கு எந்த கவலையுமே இல்லை. ரொம்ப அருமையான வாழ்க்கை, ரொம்ப அருமையான வாழ்க்கை. 3 வருஷம் ஊழியம் சூப்பரா போயிட்டே இருந்துச்சு. இந்த 3 வருஷம் முடியும் போது இயேசு சீசல்கிட்ட சொல்றாரு, நான் ஊருக்கு போறேன்னு சொன்னாரு. எங்க போறேன்னு சொன்னாரு? நான் எங்க ஊருக்கு போறேன்னாரு. எங்க போறேன்னாருங்க? நான் பரலோகத்து போறேன். என் டைம் முடிஞ்சிடுச்சு, நான் என் பிதாவிடத்துல போறேன், என் டைம் முடிஞ்சிச்சுன்னாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நம்ம வீட்டுல ஒரு நல்ல விருந்துக்காரங்க வந்துட்டு நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருந்துட்டு நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்மளை ரொம்ப நேசித்தவங்க வீட்டை விட்டு ஊருக்கு கிளம்பி நம்ம என்ன சொல்லுவோம்? போகாதீங்க, 2 நாள் கூட நில்லுங்க. வெள்ளிக்கிழமை கிளம்புனா சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை கிளம்புங்க. ஓகே, ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நம்ம வீட்டுல வர விருந்து வாரங்களையே நம்ம விட மாட்டோம் இல்லையா? நீங்க உட்கார்ந்து இருக்க பார்த்தா எப்ப கிளம்புவாங்கன்னு கேட்போன்ற மாதிரி இருக்கீங்க. ஸ்தோத்திரம். இல்ல, நம்ம விட மாட்டோம். 2 days கூட இருந்து போங்க அப்படிதான் சொல்லுவோம் இல்ல? இப்ப இயேசுவோடு கூட 3.5 வருஷம் இந்த சீசர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. திடீர்னு இயேசு சொல்றாரு, நான் ஊருக்கு போறேன், நான் ஊருக்கு போறேன்றாரு. உடனே இவங்க எல்லாம் அழுறாங்க, சீசர்கள் எல்லாம் அழுறாங்க. எங்களை விட்டுட்டு போகாதீங்க, நாங்க எல்லாம் விட்டுட்டு யார் கூட வந்துட்டோம்? உங்க கூட வந்துட்டோம். நீங்க இப்ப திடீர்னு எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப இயேசு சொன்னார், ஆமென், ஸ்தோத்திரம், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்றாரு. சும்மா என்கரேஜ் பண்றாரு. பட் அவங்களுக்கு அது ரொம்ப என்கரேஜ்மெண்டா இல்ல. அதுக்கப்புறமா சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் அப்படின்னு என்கரேஜ்மெண்டா பேசுறாரு.
பட் அவங்களுக்கு என்ன வரல? ஒரு என்கரேஜ்மெண்டா இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க எங்க கூட தான் இருக்கணும், நீங்க போக கூடாது அப்படின்னு இயேசு கிட்ட ரொம்ப பேசுறாங்க. ஆனா இயேசு சொன்னார், என் டைம் முடிஞ்சிச்சு, இனி நான் ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது, நான் என் பிதாவிடத்துல போறேன் அப்படின்னு சொல்றாரு. லிசன், இப்ப இயேசுவுக்கு இவங்களை எப்படியாவது சமாளிச்சு விட்டுட்டு போகணும்ல. அப்பதான் இயேசு யோசிக்கிறாரு, இவனுங்க எதுக்கு கவலைப்படுறானுங்க? நாளைக்கு இட்லி கிடைக்காது, நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது, இதுக்கு தான் இவனை கவலை படுறானுங்க. அப்ப இவனுக்கு இதை நம்ம ஏற்பாடு பண்ணிட்டா இவனு சால்வ் ஆயிடுவானுங்க. இதை நம்ம ஏற்பாடு பண்ணிட்டா இவங்க சால்வ் ஆயிடுவாங்க அப்படின்னு ஏசு திங்க் பண்றாரு. பண்ணிட்டு தான் ஏசு சீசர்ட்ட சொல்றாரு, டேய் நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போனாலும் உங்களுக்கு இட்லியும் கிடைக்கும் சட்னியும் கிடைக்கும், உங்களுக்கு இட்லியும் கிடைக்கும் சட்னியும் கிடைக்கும், கவலையே படாதீங்க. நான் அந்த பக்கத்தில் அண்ணாச்சி கடையிட்ட சொல்லிட்டு போறேன். எந்த கடையில? இந்த பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில நான் சொல்லிட்டு போறேன், நீங்க போய் எனக்கு பேரை சொல்லி நீங்க வாங்கி சாப்பிட்டு கொள்ளுங்க. அதாவது ஒரு பற்று நோட்டை கொடுத்துட்டு போனார். என்ன நோட்டுங்க? பற்று நோட்டு. நோட்டை கொண்டு கொடுத்தா சாதனம் கிடைக்கும், வாங்கிக்கங்க சாப்பிட்டுக்கங்க. இவங்களுக்கு இப்ப பரம திருப்தி. யாருக்கு பரம திருப்தி? இவர் எப்ப கிளம்பினாரோ கிளம்பின உடனே போய் 5 பாட்டு நூடுல்ஸ் வாங்கணும், கிண்டனும் தின்னணும். யாருக்கு? சீசர். ஏன் நோட்டு கொடுத்தாச்சு அவரு. என்ன நோட்டு கொடுத்தாருன்னா யோவான் 14:14 என்ன சொன்னார் தெரியுமா? பக்கத்து கடையில போயிட்டு என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இந்த பகல் சீசர்களுக்கு கேட்டா கிடைக்கும்னா இந்த பகல் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களுக்கு செய்வார். நான் பிரசங்கிக்கிற இயேசு நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்வார். உன் பிரிந்த குடும்பத்தை இணைக்க இயேசுவால முடியும். உன் பிள்ளையுடைய வாழ்வுக்கு ஜெபிக்கிற உனக்கு உன் பிள்ளையை மாற்ற இயேசுவால கூடும். இன் மை நேம், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். கையை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த நோக்கத்தோட இந்த உபவாச கூட்டத்தில் தீர்மானம் எடுத்தியோ, ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் சாப்பிடாம நான் ஜெபம் பண்ணுவேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன், ஒரு நேரம் பாஸ்டிங், 2 நாள் பாஸ்டிங், 3 நாள் பாஸ்டிங், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். எந்த காரியத்தை தீர்மானத்தோட தெய்வ சமூகத்தில் சொல்லி ஜெபித்தாயோ, இந்த பகல் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற பகல். இயேசு சொன்னார், இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஏன் இந்த வசனத்தை சொன்னாரும்? புரிஞ்சுச்சா? இப்ப சீசர்கள் சொல்றாங்க, சரிங்க நீங்க போயிட்டு வாங்க, சரி நீங்க போயிட்டு வாங்க, நாங்க எங்க பாட பார்த்துக்கிறோம். இப்ப எங்க போனாலும் அவர் பேரை சொன்னா ஜவுளி கிடைக்கும், அவரை சொன்னா ஹோட்டல்ல ஃபுட்டு கிடைக்கும், அவர் பேரை சொன்னா ப்ரொவிஷன் கிடைக்கும், அவர் பேரை சொன்னா வெஜிடபிள் கிடைக்கும், அவர் பேரை சொன்னா அற்புதம் நடக்கும், அவர் பேரை சொன்னா அதிசயம் நடக்கும். என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பைபிள் சொல்லுகிறது, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அப்படி செய்வா. கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டுங்க, நல்ல நல்ல கையை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும், உங்க நம்பிக்கை உறுதியாகிட்டே இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு கரைச்சு வரணும், தைரியம் வரணும். கண்டிப்பா இந்த உபவாச கூட்டம் முடிவதற்கு முன்பதாக இயேசு என் காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அதை இன்றைக்கே செய்வார், இப்போமே செய்வார், அதை எனக்கு செய்வார். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி
அப்பாவை மகிமைப்படுத்துங்க. வானம் நமக்காக திறக்கப்படுகிறது, ஆகாசம் நமக்காய் திறக்கப்படுகிறது. இந்த பகல் வானத்தை திறக்கிறார். இதா வானத்தை திறக்கிறார். தூதர்கள் இறங்கி வருகிறார்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய, உங்கள் காரியங்களுக்கு பணிவிடை செய்ய. இதா ஆகாசம் திறக்கப்படுகிறது. 32வது பகல் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. 32வது பகல் உன்னை அவர் தேற்றுகிறார், உன்னை தைரியப்படுத்துகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். படிக்கிற பிள்ளைங்க உங்க நோட் புக்கை எடுத்துட்டு அது மேல கை வச்சு, ஏசப்பா இதை படிக்க எனக்கு ஞானத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. ஏசப்பான்னு கூப்பிட்டு நீங்க கேளுங்க, உங்களுக்கு ஞானத்தை தருவார். எந்த பொயட்ரி உங்களால் மக்கப் பண்ண முடியல, எந்த எஸ்ஸே உங்களால் படிக்க முடியல, எந்த மேக்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எந்த சயின்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, முழங்கால் படியிட்டு பாட புத்தகத்தை எடுத்து வச்சிட்டு ஒரே ஒரு ஜெபம், ஏசப்பா பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆமே, உங்க படிப்பினுடைய ஸ்திதியை கர்த்தர் மாற்றுவா. உன் வகுப்பில் உன்னை முதல் மாணவனாக, முதல் மாணவியாக இயேசுவால மாற்ற முடியும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிள்ளையுடைய படிப்புக்காக ஜெபிக்க பெற்றோருக்காய் ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ பிள்ளைக்காய் நீ ஜெபிக்கிற ஜெபம் பரத்தை எட்டி இருக்கிறது. அவர் பிள்ளையுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார், கவலைப்படாதே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த உபவாசம் வீணாயல்ல பிரியமானவர்களே. எந்த காரியத்தை முன் வச்சு நீங்க ஜெபித்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு உபவாசமாய் இந்த உபவாசத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சில விடுதலைகளை, சில அற்புதங்களை சாட்சியாக சபை நடுவே எழும்பி நீங்க சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையுடைய சிறையிருப்பை மாற்றி கட்டுகளை அறுத்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகல் சில கட்டுகள் கலந்து விழுகிறது, சில செயின்கள் கலந்து விழுகிறது, சில போண்டேஜஸ் மாறுகிறது, சில சிறையிருப்பு மாறுகிறது. ஆமே, கதவுகளை கர்த்தர் திறக்கிறார், அஸ்திபாரங்களை அவர் அசைக்கிறார், கட்டுகளை அவிழ்க்கிறார். To this afternoon சில அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் சம்பவிக்கட்ടെ. ஹalleluya, ஹalleluya. செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். ஹalleluya. யாருக்கோ செய்யறதல்ல, உங்களுக்கு செய்வார். இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்வார். ஹalleluya, ஹalleluya. சரி, போகட்டும். வேகமா ஒன்று ரெண்டு விஷயங்களை நான் வேதத்தை உங்களுக்கு காண்பித்து ஜெபிக்க போகிறேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொன்னார்ல, நம்ம எதை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஹalleluya, ஹalleluya. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எண்ணெய், சோப்பு, இட்லி, சட்னி, சாப்பாடு என்னமோ அது கூட கொடுக்கப்படும். சரிதானே? அப்போ எண்ணெய்க்கும் சோப்புக்கும் இட்லிக்கும் சட்னிக்கும் ஜெபிக்க கூடாது. Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, பின்பு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணப்படும், அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப எதை கேட்கணும், நமக்கு விவஸ்தை வேணும். எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், போனஸ் உங்க பின்னாடி வரும். அல்ல சொல்லுங்க பார்க்கல. நம்ம இன்னைக்கு தேவையில்லாததுக்காகலாம் ஜெபம் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபிக்க வேண்டிய விஷயத்துக்கு ஜெபம் பண்ணுனா உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வீண் வார்த்தைகளை அலப்பிடக்கூடாது. ஜெபத்துல ஜெபத்துல எதை கேட்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த கால வேளையில எதை நம்ம கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். எதை நம்ம கேட்கணும், கேட்க வேண்டியதை கரெக்டா கேளுங்க, உங்க காரியத்தை அவர் நடத்திடுவார். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க. அப்போ என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வார். அப்ப எதை கேட்கணும் அப்படின்றத ஒரு 5 விஷயத்தை ஷார்ட்டா சொல்ல போறேன். இது 5 விஷயத்தையும் அவன் விசுவாச தெய்வ பிள்ளைகளும் ஊழியர்களும் யாராயிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்த்து கேட்கணும், அவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதாவது ஒரு நாள் ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கவனமாக கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, காலையில் எத்தனை பேர் சாயை குடிச்சிங்க? டீ குடிச்சிட்டு வந்தவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். சாயை குடிச்சவங்க, சாயை குடிக்காம வந்திருக்கவங்க இருக்கிறாங்க இல்ல? பரவாயில்ல. ஆமா, குடிகாரன் சாராயம் குடிக்கான், நம்ம சாயை குடிக்கும் இல்லையா? சில சகோதரிகளுக்கு 24 மணி நேரம் என்ன ஊற்றணும்? சாராயம் ஊற்றிய மாதிரி இதோளுக்கு சாயை. சோறும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். 24 மணி என்ன வேணும்? தைல வெள்ளம். ஒரு இல்லை சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் அது அப்படியே இருக்கட்டும். கவனிங்க, இந்த டீ அல்லது சாயை போடுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? பால், தண்ணி, தேயிலை, சீனி, கேஸு, ஸ்டவ். இனி ஸ்டவ் வச்சு வீடும் வேணும் இல்லையா? வீடும் வேணும். சாயை போடக்கு அப்போ பாத்திரம் வேணும். என்ன சொல்லியாச்சா? பாத்திரம் வேணும். ஓ, சாயை பொடியும் வேணும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாயை குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சாய்க்கு தேயிலை வேணும், சீனி வேணும், பால் வேணும், பாத்திரம் வேணும், ஜட்டி வேணும், அப்புறம் ஸ்டவ் வேணும், கேஸ் வேணும், சிலிண்டர் வேணும், இனி வீடு வேணும், ஸ்லாப் வேணும், அதுலேயே டேபிள் வேணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சாயை போடுக்கு எதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் எப்பவுமே? சீனி, தேயிலை, பாத்திரம், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். எது எப்பவும் வாங்க வேணும்? அடிக்கடி வாங்க வேண்டியது பால். சரி தானே? ரொம்ப கரெக்டாக சொல்றீங்க. எஸ். ஒருவேளை நீங்க பால் வாங்க போறீங்க, உங்களுக்கு பால் கிடைக்கல. ரெகுலராக பால் கொடுப்பாங்கல்ல வீட்டிலேருந்து, அவங்க பால் வாங்கி கொடுக்கல. மாடு தட்டி போட்டுச்சோ, இல்லை மாடு வீட்டுக்கு வராமல் இங்கே ஓடிச்சோ. சில மாடுகள் ஓடிய மாதிரி, சில மாடு ஓடி போச்சோ தெரியாது. பால் கிடைக்கல. அன்னைக்கு பால் நமக்கு என்ன செய்யல? கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு என்ன குடிச்சாகணும்? தேயிலை இல்லை, கண்டிப்பாக பால் டீ குடிச்சே ஆகணும். நீங்கள் குடிக்காம இருக்க மாட்டீங்க. ஆனால் பால் கிடைக்கல. ஃபர்தர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பால் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? கடையில் போய் பாக்கெட் பால் வாங்கி நம்ம போடுவோம். சரி, பாக்கெட் பால் கூட அன்னைக்கு வரலங்க, வண்டி பஞ்சர் ஆகி ஆமாம் ஏதோ பாக்கெட் பால் வரல, கடையில் பாக்கெட் பாலும் இல்லை. அப்போனா என்ன வாங்கி போடுவீங்க? என்னங்க ஏங்க, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் தேயிலை பற்றி நான் பேச வரல, பால் சாயை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்ன படிங்க? சூப்பர், பால் பொடி. சரி, நான் அதுக்கு தான் வந்தேன். இந்த பால் பொடியை கேட்க தான் இவ்வளோ கதையை சொன்னேன். இந்த பால் பொடியை கடையில் போய் எப்படி கேட்பீங்க? யாராவது கடையில் போய் பால் பொடி தாருன்னு கேட்பீங்களா? எப்படி கேட்பீங்க? என்னங்க என்னடே? எவ்ரிடே. ஆஹா, அப்ப எவ்ரிடேன்னு எழுதி பாருங்க. பாலுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல, எவ்ரிடேன்னு எழுதி பாருங்க. அதுல பாலுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. எவ்ரிடேன்னு அதோட தமிழ் என்னது? கடையில் போய் ஒவ்வொரு நாளும், கடையில் போய் என்ன கேட்கிறோம்? ஒவ்வொரு நாளும். அவன் என்ன தாரான்? ஏங்க, அவன் என்ன தாரான்? நீங்க போய் கடையில் போய் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன தாரான்? திருப்பி உங்களுக்கு பால் பொடி தாரான். ஏன் அப்படி தாரான்? கம்பெனிக்காரன் இருக்கான் பாருங்க, இந்த எவ்ரிடே கம்பெனிக்காரன், அவன் என்ன செய்தானோ தெரியாது, பால் பொடிக்கு எவ்ரிடேன்னு பேரை வச்சு அந்த பால் பொடிய இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க பால் பொடிக்கு என்ன பேரு. அந்த அளவுக்கு அந்த பேரை கூட ரீச் பண்ணிட்டான். இப்ப பால் பொடினாலே நமக்கு தெரிஞ்சது என்னதான்? எவ்ரிடே. அவன் என்ன நினைச்சிட்டான்னா, ஒவ்வொரு நாளும் என் கம்பெனிலிருந்து வருகிற இந்த ப்ராடக்டை எல்லா வீட்டிலையும் பயன்படுத்தணும், எவ்ரிடே இதை பயன்படுத்தணும். அதை மைண்ட்ல வச்சுதான் அதுக்கு என்ன பேரை வச்சான்? எவ்ரிடே. கதை சொல்ல வரல, நான்
நான் எதுக்கு சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கங்க. பாலு பொடி எப்படி எவ்ரிடே தேவைப்படுதோ அதை போல அதை விட நான் இப்ப சொல்ல போற 5 காரியமும் எவ்ரிடே. கை தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கையை தட்டுங்க. நீங்க சாய குடிங்க, குடியாத போங்க, அது எனக்கு விஷயம் இல்லை. ஆனா நான் சொல்ல போற 5 பாயிண்டையும் எவ்ரிடே நீங்க செய்தாகணும். கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, குடிச்சாலும் சரிங்க, குடியாத போனாலும் சரி, ஆமா, அல்லி சாயல நீங்க முங்கினாலும் சரி, அது விஷயம் அல்ல. ஆனா நான் சொல்ல போற இந்த 5 விஷயத்தையும் நீங்க ஒவ்வொரு நாளும் செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இப்போ லேட்டஸ்ட் உலகம் இல்லையா, கடையில் போன உடனே சாப்பிடணும். நமக்கு கடையில் போன உடனே சாப்பிடணும். அதுக்கு தான் ஃபாஸ்ட் ஃபுட்னு வந்துருச்சு இல்லையா. போன உடனே சிங் சுங் சை அப்படி வச்சு வச்சோம் நம்ம சாப்பிட்டுடலாம். இந்த உலகமே லேட்டஸ்ட் உலகத்தில் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஃபாஸ்ட். முன்னாடி எல்லாம் கடையில் போய் பிட்டு, பேண்ட் ஷர்ட்டுக்கு பிட்டை வாங்கிட்டு வந்து கடையில் கொடுத்து டெய்லர் சொல்லுவான், 10ஆம் தேதி வா, 15ஆம் தேதி வான்னு வருவான். இப்போ அப்படி கிடையாது. கடையில் போனால் அங்கேயே ரூம் இருக்கு, போட்டுட்டே வந்துடலாம். போட்டுட்டு வந்துடலாம், பழைய துணியை கவரில் போட்டு தந்துடுவான். இப்போ எல்லாமே லேட்டஸ்ட். ஆமா, செருப்பு கடைக்கு போனா அவன் செருப்பை தருவான், நம்ம போட்டு பழைய செருப்பை கவரில் போட்டு கையில் கொண்டு வந்துடலாம். ஸோ எல்லாமே லேட்டஸ்டா இருக்கனால நானும் கொஞ்சம் லேட்டஸ்டா சொல்ல போறேன். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி கத்தறி நம்ம ஜெபம் பண்ணுவோம் இல்ல. இப்ப நான் சொல்ல போற ஜெபம் 2 வார்த்தை. எத்தனை வார்த்தைங்க? 2 வார்த்தையில எத்தனை ஜெபம் சொல்ல போறேன்? 5 ஜெபம். அதுக்குன்னு 2 வார்த்தை சொல்லிட்டு ஓடிடப்படாது. 1 மணி நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை மகிமைப்படுத்திட்டு நான் சொல்ல போற 2 வார்த்தையை சொல்லி எழுப்பி போயிடலாம். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பாஸ்டர் எங்களை 2 வார்த்தையில தான் சொல்லி ஜோமன சொன்னான்னு சொல்லிடாதீங்க. வீட்டில் போயிட்டு நீங்க 2 மணி நேரம் ஜெபிக்கணும். அந்த 2 மணி நேரம் ஜெபத்துல கம்ப்ளீட்டா ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்திட்டு அப்ளிகேஷன் கொடுக்க போறீங்க இல்லையா, அதை ஷார்ட்டா அப்படி கொடுத்தா போதும், உங்க காரியத்தை கத்திரிச்சு அவன் கைகூடி வர பண்ணிடுவாரு. கையை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சிலர் என்ன தெரியுமா பண்றாங்க, முழங்கால் போட்ட உடனே அழுதுருவாங்க. ஆண்டவரே மஞ்சள் பொடி இல்லாண்டவரே, முளவு இல்லாண்டவரே, இந்த பயல கெட்டுனர்ல இருந்து என் வீடு இப்படிதான் கிடக்கு ஆண்டவரே. இந்த பெலம்பகம் ஒன்றும் பெலம்பப்படுறது ஜெபத்துல. எங்க வீட்டுல துண்டு மீனா சாப்பிட்டு ஆண்டவரே, இந்த பயல கெட்டுல இருந்து என்னைக்கு இந்த புழுத்த நொத்தொலி தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடப்படாது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அம்மா என்ன ஊட்டி வளர்த்தாங்க, இவன் என்ன அடிச்சு வளர்க்க ஆண்டவரேன்னு சொல்லிடப்படாது. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஜெபத்துல போய் உட்கார்ந்துட்டு தேவையற்ற காரியங்கள் எல்லாம் அள்ளி கூட்டி காண்பாம கண்டெய்னர்ல ஏத்திராதீங்க. தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா பிரைஸ் பண்ணுங்க, நல்ல ஆண்டவரை துதியுங்க. நீ நல்லவ, நீ வல்லவ, நீ பரிசுத்த, நீ பெரியவ அப்படின்னு அவரை எந்த அளவுக்கு பொக்கணுமோ இப்படி பொக்கிருங்க மேல. அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் ராஜாக்கள் காலகட்டத்தில் இந்த புலவர்கள் மற்றவங்க எல்லாம் போய் ராஜாவை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 101 வயசு அவன் இழுத்துட்டு கிடப்பான். யாரு? ராஜா. இப்பவா அப்பவான்னு கேட்பான். அங்க போய் சொல்லுவான், நீர் சாகவே மாட்டீர், நீர் நீடூழி வாழ்வீர், நீர் இன்னும் கல்யாணம் பண்ணுவீர், இன்னும் உமக்கு குழந்தை பிறகுன்னு சொல்லிடுவான். யாரு? யாரு? அவன் இவ்வளவு சொன்ன அடுத்த நிமிஷமே இவனுக்கு 1/2 கிலோ தங்கம் எடுத்து கொடுத்துருவான் அவன். யாரு? ராஜா. ஏன்னா ராஜாக்களுக்கு தேவை அவங்கள புகழணும், அவங்கள புகழணும். இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு அப்படிதான், அவங்கள புகழணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நல்ல கவனிங்க. பரலோக தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல மகிமைப்படுத்தணும், துதிச்சு மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமா, எவ்வளவுக்கு பாடல்களை பாடி வார்த்தைகளை சொல்லி ஆமா கிருபையில அப்படியே நின்று ஆண்டவர் நல்லா துதிச்சு ஃபயர் ஆயிடுங்க. அந்த பிரசனத்தை இறக்கிடுங்க கீழே. உங்க அறைக்குள் அவர் உலாவணும், உங்க அறைக்குள் அவர் இறங்கணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு உங்க காரியத்தை சும்மா லைட்டா சொல்லி அங்க விடுங்க. சும்மா சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்க, போதும், உங்களுக்கு அற்புதம் அவர் செய்வார். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய செய்யற தப்பு என்ன தெரியுமா? ஜெபம் சொன்னாலே போய் உட்கார்ந்துட்டு ஒரே புலம்பலா புலம்புறது. உட்கார்ந்து
இல்லைங்க, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு அவங்களை துதிக்கிறீங்களோ துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடபலபரப சந்தனபௌடமனா துடபலபரபல ரிகபலௌடமனா துடபலபரபலவா. எஸ் ஃபாதர், மகிமை உமக்கு, மகிமை 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 மகிமை. ஓ மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா, தேவ மகிமை. எஸ், கவனிங்க. அப்போ அவரை துதிச்சு மகிமைப்படுத்திட்டு இப்ப நான் சொல்ல போற எவ்ரிடே ஜெபத்தை என்ன பண்ணணும்? நீங்க எல்லாரும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் இந்த 32வது பகல் இந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேகமாக ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். வாசிங்க. முதலாவது ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எல்லாரும் ரெவரண்ட், டாக்டர், பிஷப், பாஸ்டர், சென்டர் பாஸ்டர், ஸ்டேட் பாஸ்டர், ஆமா எல்லாருமே பண்ண வேண்டிய ஜெபம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாட் பிலீவர்ஸ், பிலீவர்ஸுக்காக மட்டுமல்ல, பிள்ளைங்களுக்காக மட்டுமல்ல, ஆமா எல்லாரும் செய்ய வேண்டிய 5 ஜெபம் எவ்ரிடே. எப்படிங்க? ஆமா எல்லாரும் சொல்லணும் எவ்ரிடே ஜெபம். என்ன ஜெபம்? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்கணும்? வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 7வது வசனம். தேங்க்யூ. ஒரு ராஜா ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க. என்னை ரட்சியும். என்ன ஜெபங்க? என்ன ஜெபம் பண்ணணும்? எவ்ரிடே ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய முதல் ஜெபம் என்ன தெரியுமா? என்னை ரட்சியும். என்ன ஜெபம் பண்ணணுங்க? என்னை ரட்சியும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும். நாங்க ரட்சிக்கப்பட்டதுனால தானே சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், 32வது நாள் உபவாசத்தில் நாங்க இருக்கிறோம். நாங்க போய் ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ராஜா ஜெபம் பண்றாருங்க, என்னை ரட்சியும். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஏன் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே தேவ சமூகத்தில் போய் என்னை ரட்சியும்னு நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஒரு அலையில சொல்லலாமா? பேதுரு ரட்சிக்கப்பட்டவர் தானா? ரட்சிக்கப்பட்டவர் தானா? ஊழியக்காரர் தானா? இயேசுவோடு கூட இருந்தார்ல? இயேசுவோட கூட இருந்த இந்த பேதுரு ஒரு நாள் இயேசு கடல் மேல் நடக்கிறத கண்டு தானும் நடக்க வேண்டும் என்று முயற்சித்தான். இயேசுவோடு கூட அந்த படகில் இறங்கி கடல் மேல் நடக்க ஆரம்பித்த போது பைபிள் சொல்லுகிறது, காற்று பலமாயிருந்தது. எப்படி இருந்துச்சுங்க? காற்று பலமாயிருந்துச்சாம். இந்த காற்று பலமாயிருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, பேதுரு அமிழ்ந்து போனானாம். எப்படிங்க? அமிழ்ந்து போனான். இப்ப கவனிங்க, இயேசுவோடு நடந்த பேதுரு, இயேசுவோடு வாழ்ந்த பேதுரு, இயேசு கடல் மேல நடக்கிறாரு, இயேசுக்கு முன்னாடி தான் நடக்கிறான். யாரு? பேதுரு. அவன் என்ன செய்துட்டான்? மூழ்கிட்டான். நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, கிருபை உள்ள வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள்,
சில கொந்தளிப்புகள், சில காற்றுகள், சில கொந்தளிப்புகள், சில புயல்கள் நமக்கு நேர வரும்போ நம்மளை அறியாம விசுவாசத்துல மூழ்கிடுவோம், நம்மளை அறியாம பரிசுத்தத்துல மூழ்கிடுவோம், நம்மளை அறியாம கிருபையை விட்டு விலகிடுவோம், நம்மளை அறியாம ஊழியத்தை விட்டு போயிடுவோம், நம்மளை அறியாம ஊழியத்தோட ஐக்கியத்தை விட்டு விலகிடுவோம், நம்மளை அறியாம சபையை விட்டு ஒதுங்கிடுவோம். இப்படிப்பட்ட நிறைய மூழ்கிற அனுபவங்கள் ஜீவிதத்தில் வரும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்படிப்பட்ட பிசாசானவன் உங்க விசுவாச வாழ்க்கையில இடர்ச்சிகளை, வீழ்ச்சிகளை கொண்டு வரும் பொழுது ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை இயேசுவை பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன ரட்சியும்னு ஜெபம் பண்ணேன்னா நீ விழாதபடிக்கு அவர் உன்னை பாதுகாப்பா. கைகளை அடிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. ரட்சிக்கப்பட்டதுனால எப்படியும் வாழ முடியாது. தேவ பிள்ளையே, ஒரு பேதுரு வாழ்க்கையில மூழ்கிற அனுபவம் வந்தது. பேதுரு சொன்னா, ஆண்டவரே என்னை ரட்சியோ. ஹalleluya, ஹalleluya. என்னைக்கு ஒண்ணு போல் நம்மளால ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற உற்சாகம் நாளைக்கு நமக்கு இருக்காது. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு புயல் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? இயேசு எனக்கு என்ன செய்தார்னு கேட்போம். இயேசு எனக்கு என்ன செய்தார்னு கேட்போம். திடீர்னு சொல்வோம், 32 நாள் கூட்டத்துக்கு போய் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். இதெல்லாம் ஒரு வீழ்ச்சி தானே, இதெல்லாம் ஒரு வீழ்ச்சி தானே. இப்படிப்பட்ட வாழ்க்கையில சில அனுபவங்கள் வரும் போது நீ மூழ்காம நிக்கணும்னா ஒவ்வொரு நாள் அப்பா கிட்ட கேளு, என்ன ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லு. நீ மூழ்கிற இடத்துல அப்பா உன்னை தூக்கி விட்டுருவாரு. கையை தட்டுங்க பார்க்கலாம். எஸ், லிசன். சினிமா நான் பார்க்க மாட்டேன், மொபைல்ல வேண்டாததை பார்க்க மாட்டேன், தேவையில்லாததை தொட மாட்டேன், தேவையில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு மொபைல எடுத்து, சரி ஹோலி லேண்ட்ல 32வது நாள் அவன் உபவாச கொண்டு செய்தி போச்சுது, அதை ஒன்று கேட்கலான்னு ஓபன் பண்ணி சந்தோஷமா அவன் கேட்டுக்கொண்டிருக்கும். திடீர்னு இடையில ஏதாவது ஒரு பிசாசு சாடி வரும். அந்த பிசாசை ஃபாலோ பண்ணி போகும்போது வேற பிசாசு அங்க வரும். குட்டி பிசாசுகள் உன்னை கொண்டு வேற எங்கேயாவது கொண்டு முக்கி தள்ளிடும். கொஞ்ச நேரத்தில் முக பிரகாசம் போயிடும், கொஞ்ச நேரத்தில் மனசு சோர்ந்து போயிடும். ஐயோ நான் பாவம் செய்துட்டு நீ கதறுவ. ஆனா தெய்வ சமத்தை எழுந்து என்ன ரட்சியும்னு ஜெபிச்சு பாரு. நீ மூழ்காதபடி அவர் உன்னை பாதுகாப்பா, நீ விழாதபடிக்கு உன்னை பாதுகாப்பா, உன் இடர்ச்சை வராம பாதுகாப்பா, இச்சையில விழாம பாதுகாப்பா, மாம்சத்துல விழாமல் பாதுகாப்பா. உன்னை மூழ்கடிக்க என்ன காற்றடிச்சாலும் அந்த காற்றின் நடுவில் உன்னை கரம் பிடிச்சு தூக்க நாம் பிரசங்கிக்கிற இயேசு அவர் போதுமானவர். கேளு, என்னை ரட்சியோ. அப்ப 32வது பகல் அப்பா கிட்ட இங்க கேட்க வேண்டிய காரியம், என்னுடைய கிட்னியில் இருக்கிற கல்லை மாத்தும் ஆண்டவரே, என் குடலை ஒன்று கிளீன் பண்ணும் ஆண்டவரே, அப்புறம் எனக்கு ஹார்ட்டில் இருக்க பிரச்சனையை மாத்தும் ஆண்டவரே. இதெல்லாம் மாறும். ஆராதிக்கும் போது எல்லாமே மாறும். ஆராதிக்கும் போது இதெல்லாம் மாறிடும். ஆனா கேட்க வேண்டிய காரியம், விடுதலை பெற்றுட்டு நான் முங்கிர விடாத ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நான் முங்கிரப்படாது. சிலவன் முங்கியறான், எங்க போய் எழும்பியானே தெரியாது. சிலவங்க முங்குறாங்க, எழும்பல. நீ மூழ்காம இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் கேட்கணும், என்ன ரட்சிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ரட்சிப்பு என்பது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது, தெரியல உங்களுக்கு. ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது ரட்சிப்பு. வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம், எபிரேயர். ஆமென். எப்படி ரட்சிக்க? முற்றும் முடிய. அப்ப முற்றும் முடியனா இறுதி வரைக்கும் இந்த ரட்சிப்பு என்ன நிக்கணும்? நில நிக்கணும்.
முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அப்ப ரட்சிப்பு என்பது நீ ஏதோ புற மதஸ்தல இருந்து இயேசு கிட்ட வர்றது மட்டும் ரட்சிப்பு அல்ல. நீ பாவத்தை விட்டுட்டு நீ இயேசு கிட்ட வந்துட்டா, நீ வேறு ஒரு இடத்தை விட்டுட்டு இயேசு கிட்ட வந்துட்டா ரட்சிப்பு ஆயிடாது. ரட்சிப்பு என்பது முற்றுமுடிய. அப்ப முற்றுமுடிய அந்த ரட்சிப்பு வெளிப்படணும்னா எவ்ரிடே கேட்கணும், என்ன ரட்சியும் ஆண்டவரே. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது எவ்ரிடே குடிச்ச வேண்டியது தானா? எவ்ரிடே குடிச்சலாமா இது? ஆமா, எவ்ரிடே சொல்லணும், என்ன ரட்சியும், என் பிள்ளைய ரட்சியும், என் புருஷன் ரட்சியும், குடும்பத்தை ரட்சியும், அவனோட சமத்தை ரட்சிப்புக்கா கேட்கணும். அதில் சொல்லுங்களேன். இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்றேன். ஏன் ரட்சிப்புக்கா ஜெபிக்கணும்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே பைபிள் ஒரு பேர் இருக்கு. வாசிங்க. ஆமென். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2:3 வாசிங்க. நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து, நம்முடைய மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே நம்ம என்ன பிள்ளைங்க? பாஸ்டருக்கு மட்டும்தான் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பானவர்களே. அந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? நம்ம எல்லாரும் கோபாக்கினின் பிள்ளைகள். என்ன பிள்ளைங்க? கோப ஆக்கினையுடைய பிள்ளைகள். முற்காலத்தில் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து தலைக்கு மேல கண்டெய்னர் கணக்கில் பாவத்தை செய்து கூட்டியிருக்கோம். நம்ம இந்த கோப ஆக்கினையிலிருந்து தப்பு வைக்கலாம் யார் வந்தா? இயேசு வந்தார். சரியா? கோப ஆக்கினையில இருந்து நம்மளை தப்பு பண்ணும்படி யார் வந்தது? இயேசு வந்தார். ஆனாலும் கேஸ் நிலுவையில தான் இருக்குது. கேஸ் நிலுவையில தான் இருக்குது. ஜாமீன்ல வெளியே வந்த மாதிரியாக நம்ம இனி தப்பு செய்தாலும் லாக்கப்பு தான் நமக்கு. அதனால இந்த ஜாமீனை வச்சுக்கிட்டு நீங்க துள்ளிடப்படாது. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி விட்டு இருக்கிறார். விடுதலை காத்துக்கிட்டா மீண்டும் உள்ள போக மாட்டீங்க. விடுதலை காத்துக்கலாம் மீண்டும் உள்ள போக வேண்டி தரும். ஃபைலை எப்ப வேணாலும் தூக்குவாங்க. நமக்காக எப்போதும் நம்மளை குற்றப்படுத்தும்படி ஒருத்தங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. யாரு? சாத்தானானவன். ஒரு வசனம் கூட வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 34:8 வாசிங்க. கொஞ்சம் வேகமா போனோம். ஏசாயா 34:8 வாசிங்க. அது கர்த்தர் பழி வாங்கும் நாள். சீயோனுடைய வழக்கத்தின் நிமித்தம். சீயோனுடைய வழக்கு ஒரு கேஸ் இருக்குதுங்க நம்ம மேல. ஏங்க நம்ம தப்பு செய்த உடனே, பாவம் செய்த உடனே நம்ம பேர்ல அந்த கேஸ் அவன் ஃபைல் பண்ணியாச்சாரு. பிசாசு கேஸ் போட்டுட்டான். ஏசு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் ரத்தத்தினால நம்மளை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆனா கேஸ் எங்க இருக்கு? வழக்கு இருக்கு நம்ம மேல. இப்ப இந்த வழக்குல தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம். தீர்ப்பு எப்படி வேணும் விடலாம். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அட்வொகேட் டெய்லி கேட்கணும். அட்வொகேட் யாரு? அட்வொகேட் யாரு? சீஃப் ஜெனரல் அட்வொகேட் யாரு? ஜீசஸ். டெய்லி உங்களுக்காக எனக்காக வழக்காடுறாரு. கோர்ட்ல போய் வாதாடுறாரு. நம்ம வக்கீல் பைசா வாங்கிட்டு போக மாட்டான். ஆனா அவர் டெய்லி போறாரு கோர்ட்டுக்கு. அங்க எப்பவுமே உட்கார்ந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காரு? ஆண்டவரே சுரேஷ விட்டுருங்கப்பா, உயிர் போவ அங்கேக்கு. ஆண்டவரே ஜீவன ஸ்டேஜில விட்டுருவான் போல இருக்கப்பா, இவ்வளோ போராடுறானே, அந்த சின்ன பாவத்தை விட்டுருங்க. இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுறார். பரிந்து பேசுறதுனாலதான் வெள்ளையன் ஜொல்லையமா மேல யாரி வந்து பிரசங்கம் பண்றோம். அவர் பரிந்து பேசலன்னா அங்கேயே விட்டுருவாரு. அவர் எனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் வழக்காடி கொண்டிருக்கிறார். அப்ப அட்வொகேட் அடிக்கடி பார்த்து 100 ரூபா கொடுக்கணுமா இல்லையா? 500 ரூபா கொடுக்கணுமா இல்லையா? அடிக்கடி வக்கீல் வீட்டுக்கு போய் ஒரு 1000 ரூபா கொடுத்து, சார் எப்படியாவது ஒன்று சரியாக்கிருங்க, நான் கள்ளம் தான், ஆனாலும் கள்ளம் இல்லைன்னு ஒன்று எப்படியாவது பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் கள்ளம் சொல்லுங்கன்னு. நான் கள்ளம் அதனால நீங்கள் கொஞ்சம் கள்ளம் சொல்லுங்கன்னு. யார்கிட்ட? வக்கீல்கிட்ட கொண்டு 1000 ரூபாயும் கொடுத்துண்டு, நீர் அங்கே போய் கொஞ்சம் கள்ளம் சொல்லு, நான் இங்கே கள்ளத்தனம் பண்ணி, நீர் அங்கே போய் கள்ளத்தனம் பண்ணோம், நான் விடுதலை ஆகணும். அதானே?
அதுதானுங்க, சரிதானே? சேம் புரிஞ்சுக்கங்க. இயேசு நமக்காக வழக்காடுகிறார். என் மேல பழி வரக்கூடாது, நான் குற்றவாளி ஆயிடக்கூடாது. என் குற்றத்தை மறைப்பதற்காக இயேசு எனக்காக பரிந்து பேசுகிறார். அந்த பரிந்து பேசுகிற அவரை நோக்கி ஒவ்வொரு நாள் முழங்கால் படியிட்டு என்ன ரெட்சியூன்னு கேளு, உன்னை விடுவிச்சிருவாரு. கையை தட்டுங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், இன்னைக்கும் பாவத்தை விட முடியாம நீ போராடி கொண்டிருக்கிற இல்லையா, நீ ரெட்சியூன்னு கேட்டேன்னா நீ தப்புவ. ரெட்சியூன்னு கேட்டா உனக்காக வாதாடுவாரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சு, என்னை ரெட்சி. இப்ப சொல்லுங்க, காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் ஜோம் பண்ணணுமா, ரெச்சியும் ஜோம் பண்ணணுமா? ரெச்சியும் ஜோம் பண்ணா மற்றதெல்லாம் உங்களுக்கு போனஸ் மாதிரி ஆகும். எதெல்லாம்? தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இதெல்லாம் போனஸ். இதெல்லாம் ஃப்ரீ ஆயிடும். இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். ஒரு அல்லிலே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன ரெச்சியும் ஆண்டவரே, இன்னைக்கும் நான் தவறுறேன். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், நம்ம எல்லாரும் தவறுகிறவர்கள், மிஸ் ஆயிடுறோம். 40 நாள் உபவாச கூட்டம் முடிஞ்சு நீங்க ஃபுல்லா பரிசுத்தம் ஆச்சுன்னா கண்டிப்பா 40வது நாள் அந்த முடிய நேரத்தில் வந்து உங்களை கொண்டே போயிருவாரு, வச்சிருக்க மாட்டாரு. ஆனா ஸ்டில் குறை உள்ளவர்கள், நாம் குறை உள்ளவர்கள். அல்லனா எத்தனை 40 நாள் கூட்டம் நடந்துச்சு, முடியும் போது அவர் வந்து என்ன செய்திருக்கணும்? வரிசையா யாருங்க வண்டியில், நான் கூட்டிட்டு போறேன், எங்க கொண்டு போயிருக்கணும்? எல்லாம் வண்டியில் யாருங்க, எங்க போலாம்? நீங்க 40 நாள் இருந்து ஃபுல்லா அங்க என்ன ஆயாச்சு? கிளியர் ஆயாச்சு. இனி இந்த பாவம் உங்களை தொடப்படாது, வாருங்க போலாம். எங்க போலாம்? இல்ல, கொண்டு போகல இல்லையா? இங்க தானே விட்டுருக்காரு. ஸ்டில் வி ஆர் குறைவுள்ளவர்கள், நாம் குறைவுள்ளவர்கள். நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா? 32வது பகல்ல வந்து உட்கார்ந்துட்டு ஒரு பெரிய விண்ணப்பத்தின் பட்டியலை வச்சுட்டு இதை செய்யுன்றதை விட என்ன ரெச்சியும் ஜோமனுங்க, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. இப்போ நீங்க சொல்லணும், இது எவ்ரிடே பண்ண வேண்டாமா, பண்ண வேண்டாமா? ரெண்டே வார்த்தை. என்ன வார்த்தை? என்னை ரெட்சியும். ஓ, ராஜா ஜெபம் பண்ணாரு, நம்ம ஜெபிக்கணுமா வேண்டாமா? ஜெபிக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு ஜெபம் பண்ணணும். வாசிங்க சங்கீதம் 141. சங்கீதம் 141. வேதம் சொல்லுகிறது. நம்பர் 2, ரெண்டாவது ஒரு ஜெபத்தை சொல்றேன். என்னை தப்புவியும். எப்படிங்க? ரெண்டாவது என்ன ஜெபம் பண்ணணும்? என்னை தப்புவியும். ஏன் அப்படி ஜெபிச்சாருங்க? ஏன் ஜெபிச்சார்? ஒரு ராஜா ஜெபம் பண்றாரு, என்னை தப்புவியும். ராஜாவை சுத்திலும் இசட் பிரிவு பாதுகாப்புலயா இருக்கிறார். யாரு? ராஜா என்ன பாதுகாப்புல இருக்கிறாரு? இசட் பிளஸ் பாதுகாப்பு. அதாவது ராஜா ஒரு இடத்துல வர்றாருன்னா மண்ணை நக்கிடுவாங்க. அவனு யாரு? பாதுகாப்பு படகாரனை வந்து மண்ணையும் நக்கி பார்த்துருவாங்க, வெடிகுண்டு தாங்க இருக்கான்னு. அவ்வளவு பாதுகாப்புக்குள்ளால இருக்கிற ராஜா ஜோம் பண்றாரு. இவனால ஒண்ணு நம்ப முடியாது, எப்ப எல்லாம் தீர்த்து கட்டிடுவானோ, நீர் என்ன தப்புவிய மாட்டவர். சரிதானே? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எங்க இசட் பிளஸ் பிரிவுல பாதுகாப்புல இருக்கிற ராஜா சொல்றாரு, பின்னாடி AK-47 வச்சுட்டு இருக்கேன், அவனே அங்கோட்டு சுடியதை இங்கோட்டு சுட்டுருவான், நீர் என்ன தப்புவிய மாட்டவர். இந்த உலகம் நமக்கு கேரண்டியே கிடையாது. நம்ம போய் பக்கத்து வீட்டு அக்காட்ட சொல்லுவோம், அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீட்டே கட்ட முடியல, லோனே கட்ட முடியல, எல்லாமே பிளாக் ஆகி இருக்குது, இனி லோனே கிடைக்காது, எல்லா இடத்துலயும் ஓடி காமிக்குது, இனி எப்படி நடக்குன்னே தெரியல, ஊரை விட்டு ஓடுறதா சாவறதான்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா அப்படின்னு உங்க கஷ்டத்தை போய் பக்கத்து வீட்டு அக்காட்ட சொல்லி அழுவீங்க. அவங்களும் நீங்க அழும்போது சும்மாவது கண்ணை கசக்குவாங்க. அப்படியாக்கா, பாவம் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்வாங்க. நீங்களும் நினைப்பீங்க நமக்காக அவங்க இதையும் உடைஞ்சிடறாங்கன்னு. அவங்க உடைய ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிங்க. நீங்க கடைசியா சொல்வீங்க, அக்கா மற்ற அக்காட்ட போயிட்டு ஒரு லோன் கேட்கலான் இருக்கிறேன், அவங்க கொஞ்சம் லோன் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி இந்த சின்ன சின்ன எல்லா கடனையும் அடைச்சிட்டு
நான் கொஞ்சம் ஒரே லோனாக கட்டலான்னு நினைக்கிறேன்க்கா. அப்படியா? இங்கே உள்ள இவளுக்கு இதையும் பேசின்னு இருக்கோம், இதையே கெட்டாத நீ அதை கெட்டவா போகிற அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்லுவா. போவாங்கக்கா, போய் கேளுங்கக்கா, தருவாங்கக்கான்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே இறங்கி போயிட்டு மெதுவாக அவங்க வீட்டில் போய் ஒரு ஃபோன் அடிச்சு மற்ற அக்காள்கிட்ட சொல்லுவோம், அக்கா மற்ற லோனு கேட்க வருவா, கொடுக்காதீங்க, ஊரெல்லாம் வேண்டி போட்டிருக்கேன், ஒரு இடத்துக்கும் கொடுக்கல, பார்த்தோளங்கா. பார்த்தோளங்கா என்ன பார்த்தோளங்கா? ஊரெல்லாம் வேண்டி போட்டிருக்கிய பார்த்தோளங்கா, அதை கொடுக்கல, இதை கண்டிப்பாக கொடுக்க மாட்டா, கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி விலக்கிடுவா ஃபோனு மூலமா. இங்கே வந்து உட்காந்து கண்ணை கசக்கின யாரு? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நீங்க லோன் கேட்க போவீங்க, அந்த அக்கா சொல்லுவாங்க, அப்படியா இந்த மாசம் மத்த கேட்டா பார்த்துக்கா, உன்னை வாழவும் விட மாட்டேன், ஜாவும் விட மாட்டேன். நம்ம வாழ்றது பொல்லாத மனுஷங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம கூட வர்றவங்க சிரிக்கிறாங்கன்னு எல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் சும்மா. சீஸ்ன்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. எப்படிங்க சீஸ்ன்னு சொல்லுங்க? கேமராக்காரன் இருந்தா இப்ப போட்டோ எடுத்திருப்பாங்க உங்களை. அதனால மத்தவ சிரிச்சு அதை பார்த்து ஒண்ணு நினைச்சிடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை. ஏங்க, நான் வாழ்ற உலகம் ரொம்ப மோசமான உலகம். கூட பிறந்தவங்களையும் நம்ப முடியாது, கூட பிறக்காதவங்களும் நம்ப முடியாது. சகோதரனும் ஒண்ணுதான், மத்தவனும் ஒண்ணு, எல்லாம் ஒரே கேஸ் தான். சொத்து சொகன்னு வந்துட்டா லிங்க்ஸ்ல கணக்கா நிப்பான் சகோதரனும். உலகம் ரொம்ப மோசமான உலகம், பொல்லாத உலகம். நீங்க டெய்லி ஜோம் பண்ணிடுங்க, தயவு செய்து நான் சொல்றேன். எவ்ரிடே சாய குடிச்சா மறந்தாலும் பரவாயில்ல, என்ன தப்புவியும் ஆண்டவரே, என்ன பண்ணுங்க. ஏன்னா நான் யாரோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கூட இருக்கிறவனு குழி தோண்டிடுவான்னு. நம்ம வளர்றது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. சொந்த சகோதரன் வளர்றது இன்னொரு சகோதரன் பிடிக்கும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டா நம்ம கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க, வெளியே போயிட்டு அதெல்லாம் ஒரு நாள் பிடிபடும் பாரு. இப்ப நினைக்காதீங்க, கண்டிப்பா நமக்கு விரோதமா தான் பேசுவாங்க. யாருமே நம்முடைய வளர்ச்சி விரும்பலைங்க. பொல்லாத மனுஷன் மடியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பொல்லாத மனுஷனுக்கு என்ன தப்புவையும் நம்ம ஜெபிக்கணும். அல்லனால இந்த உலகத்தில் வாழவே முடியாது. எவ்ரிடே நீங்க ஜெபம் பண்ணணும். பொல்லாத மனுஷன், அவனை குறித்து பைபிள் என்ன சொல்லி இருக்குங்க? அப்படியே அந்த வேதத்தை திருப்புங்க, 2ஆம் வசனம் வாசிங்க, 42. இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து. யாருங்க? உங்க கூட இருக்கிறவங்க யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் போடுகிறார்கள். நமக்கு விரோதமாக பொல்லாங்க காரியத்தை யோசித்துட்டு பிளான் பண்ணிட்டு ரவுண்ட் பண்றாங்க நம்மளை சுத்திலும். நம்ம நினைக்கிறவங்க நல்லவங்க நினைக்கிறோம், ஆனா மனசுல இருக்கிறது அவ்வளவு வஞ்சகம். நம்ம நினைக்கிறோம் நம்ம கிட்ட பாலிசா பேசுறாங்க. இல்ல இல்ல இல்ல, நம்ம கிட்ட பாலிசா பேசினாலும் அவங்க வெளியில பேசும்போது அதை திரிச்சு பேசுறாங்க. அவங்க பொல்லாங்கர்களை யோசிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சர்ப்பத்தை போல் நாவை கூர்மையாக்குகிறார்கள், தங்கள் நாவின் கீழ் பாம்பின் விஷம் வச்சிருக்கிறாங்க. எப்ப வேணாலும் கக்கிடுவாங்க. நாவின் கீழ் என்ன விஷம் இருக்குதா? பாம்பின் விஷத்தை கொண்டே திரிறாங்க. அப்ப பாம்பு கொத்தினா கூட தப்பல, இவன் கொத்தினா தப்ப முடியாது. பாம்பு கொத்தினா கூட வைத்தியமாரு கல்ல வச்சு எடுத்துருவாங்க, இதோ கொத்தி யார் எடுக்குது? அதனால கிட்ட இருக்கிறது சில பாம்புகளை இருக்கு, நமக்கு தெரியாது. அது என்ன பாம்புன்னு தெரியாது. நல்ல பாம்பங்கி போக்கு கேசாக்கும். ஓம் பார்த்தோளுங்க. ஒரு அலையில சும்மா சொல்லுங்க, சும்மா சத்தமா சொல்லுங்க. ஒன்னை நம்ப முடியலன்னு. வசனம் வெரி கிளியர். பொல்லாங்கானவைகளை யோசிக்கிறாங்களாம், உதடின் கீழ் பாம்பின் விஷம் வச்சிருக்கிறாங்களாம். நம்ம கூட ஒன்ன பேசுவாங்க, அங்க போய் இன்னொன்ன பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு ஊழியக்காரன் மேல செத்தாக்கும் தெரியாது. சத்தியது
கேட்டு செத்தாங்க. இயேசுவே சீக்கிரம் வரணும். யார் சொல்லியது? ஊழியக்காரர் ஃபர்ஸ்ட் சொல்லுவா இயேசுவே சீக்கிரம் வரணும். வாசிங்க, வேற என்ன செய்யுது? 4வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். ஆமா, நான் கொஞ்சம் நல்லா நடந்து போறேன், அவங்களுக்கு பிடிச்சல. நான் ஒரு மாதிரி நடக்கிறவங்களுக்கு பிடிச்சல, என் நடையை கவிழ்க்க பார்க்கறாங்க. லிசன், வாசிங்க அடுத்து. அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும், அவமாறு நமக்கு என்ன வச்சிருக்காங்களாம்? கண்ணியையும் கயர்களையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து சுருக்குகளை வச்சிருக்கிறாங்களாம். யாரு? பொல்லாத மனுஷன் தூங்கி சாவுக்கு கயிறு வச்சிருக்கான நமக்கு ரெடியா, வலைய விரிச்சு போட்டிருக்காரா நம்மள மாட்டுறதுக்கு. சுருக்கு வச்சு கண்ணி வச்சு பிடிக்கிறானா. அகங்காரிகள் எனக்கு விரோதமாக கண்ணிகளையும் கயிறுகளையும் வலைகளையும் சுருக்குகளையும் வச்சிருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, எவரிடவே சாய குடிக்கணுமா இல்ல ஜோம் பண்ணணுமா? கெட்டினவனும் சரிதான், கெட்டாதவனும் சரிதான். எவன் எவருக்கு விளையாட வெளியான ஒன்றும் தெரியல. ரொம்ப மோசமான உலகம். யாரு கண்ணி வச்சிருக்கன்னு தெரியாது. எல்லாம் ஒரே கண்ணி தான். ஒன்னையும் நம்ப முடியல. கண்ணி நிறைந்த உலகம், வலை விரிக்கப்பட்ட உலகம், பொல்லாப்பு நிறைந்த உலகம், பாம்பின் விஷம் நிறைந்த உலகம். அதனால வேற எதுக்கு ஜோம் பண்றீங்களோ இல்லையோ, இந்த கேசோலுக்கு தப்பணுமெங்கி ஆண்டவரே என்னை தப்பியுன்னு ஜோம் பண்ணுங்க. கையை தட்டி கத்தரை சோத்திர பண்ணுங்க. கையை தட்டி கத்தரை சோத்திர பண்ணுங்க. நல்ல 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 கையை தட்டுங்க. நல்ல கையை தட்டி. எஸ் ஃபாதர், எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பண்ற மாதிரி இருக்க ஜெபம். என்னை ரட்சியும், என்னை தப்புவியும். 3வது வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. உன்னத பாட்டு 1:4. உன்னத பாட்டு 1:4. Song of Solomon chapter 1 verse 4. என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும். நான் மாட்டிட்டேன், அந்த பைல்ட்ட மாட்டிட்டேன், அவள்கிட்ட மாட்டிட்டேன். எனக்கு வர முடியல. விடணும் நினைக்கிறேன், விட முடியல. வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. மாட்டிட்டேன். SMS பண்ணப்படாதுன்னு நினைக்கிறேன், ஆனா SMS பண்ணிடுறேன். கால் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கால் பண்ணிடுறேன். ஏதோ ஒரு பாவத்துல என்ன பண்ணிட்டேன்? மாட்டிட்டேன். இப்ப யாராவது ஒரு இழுத்தாதான் வெளியே வர முடியும். ரொம்ப அழகா இருக்கு வசனம் இல்ல? என்னை இழுத்துக்கொள்ளும், ஓடி வந்திடுவே. எஸ், அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு தோத்திரம். என்னை இழுத்துக்கொள்ளும், எஸ், ஓடி வந்திடுவேடடி. அறைக்குள் அழைத்து செல்லுங்கப்பா, உம்முடைய அன்பில் களி கூறுவே. ஒரு முறை கூட உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். எங்க மாட்டிருக்கிறீங்க? அந்த போயிலைய என்னால விட முடியல. போயில என்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அந்த சிகரெட் என்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அந்த வேண்டாத அந்த பாவம் என்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. மற்றவங்களை குறித்து பேசக்கூடாதுன்னு நல்ல தீர்மானம் பண்றேன், பேசாம இருக்கவே முடியல. இல்ல மாட்டி கிடக்கிறேன். சில நபரோடு கூட மாட்டிட்டேன், வெளியே வர முடியல. இப்ப என்ன ஜெபம் பண்ணணும்? என்ன இழுத்துக்கொள்ளும். வாசிங்க 119 சங்கீதம் 176 வாசிங்க கொஞ்சம் வேகமா. 119.
காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். என்னை இப்ப என்ன பண்ணுங்க? அடியேனை தேடுவீராக. என்னை இழுத்துக்கொள்ளுங்கப்பா. காணாமல் போன ஆட்டை போல நான் போயிட்டேன். ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு, தேவ பிள்ளையோட ஐக்கியத்தை விட்டு தூரமா போயிட்டேன். என்னை இழுத்துக்கொள்ளுங்க. என்ன இழுத்துக்கொள்ளுங்க? ஜெபிக்கணுமா வேண்டாமா? அவர் இழுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்துருவாருங்க. நீங்க எந்த ஸ்தானத்தை விட்டு தூரமா போனீங்களோ அதே ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாருங்க. நீங்க இழந்தது அப்படியே உங்களுக்கு திரும்ப தந்துடுவாருங்க. என்னை இழுத்துக்கொள்ளும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்த அனுபவத்தை உங்களுக்கு திரும்ப தருவதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு போதுமானவர். நம்புறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். எஸ் எஸ். ஏசாயா 53:6 வாசிங்க. ஏசாயா 53:6 வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, அவனவன் தன் வழியிலே போன. என் இஷ்டத்துக்கு ஓடிட்டேன், என் இஷ்டத்துக்கு போயிட்டேன், அதனால நான் மாட்டிட்டேன். என் மகனே, உன் வாயின் வார்த்தை நான் சிக்குண்டாய். சிக்குண்டாது எனக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு தெரியும் நீ எங்க மாட்டிருக்கீங்க. தெரியுமா தெரியாதா? யாராவது சொல்லணுமா? தீர்க்கதரிசி யாரா வந்து உங்க தலையில கை வச்சது, சகோதரியே நீ இதுல மாட்டி இருக்கிறன்னு சொல்லணுமா? அது எக்கு தப்பா நடக்கும், எக்கு தப்பா இருக்கும். சில நேரம் மாட்டாது மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் மாட்டி கிடக்கிறனா இல்லையான்னு. நீங்க எங்க மாட்டி இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். யாருக்கிட்ட மாட்டி இருக்கிறீங்க தெரியும். எந்த பாவத்துல மாட்டி இருக்கிறீங்க தெரியும். ஆனா இப்ப இந்த பகல் வேளையில அந்த ஜெபம் என்ன தெரியுமா? என்னை இழுத்துக்கொள்ளுங்கப்பா, நான் உங்ககிட்ட வர விரும்புறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசுயா, உம்மைத்தான் சிக்கிறேன் நான், உம்மோடு தான் இருப்பே, எனது மணவாளனே. எஸ், என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசுயா, உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான், உம்மோடு தான் இரு. இனி என் விருப்பத்துக்கு போக மாட்டேன், இனி என் இஷ்டத்துக்கு போக மாட்டேன். அவன் தன் வழியில போனோ, அவன் தன் வழியில போய் நான் சிக்குண்டேன். இன்றைக்கு இந்த கால வேளையில, இந்த மத்தியான வேளையில, இயேசுவே இந்த 32வது பகல் என்னை இழுத்துக்கொள்ளோ. எவ்ரி டே நம்ம செய்ய வேண்டிய ஜெபம். நேரத்தை கருதி வேகமா சொல்றேன். 5 காரியம் சொல்லுவேன்னு சொன்னேன், 3 ஆயிடுச்சு. 4வது வாசிங்க. 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். Book of First Chronicles chapter 4 verse 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. தேங்க்யூ. என்னை ஆசீர்வதியும். அடுத்து என்ன ஜெபம் பண்ணணும்? என்னை ஆசீர்வதியும். யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன். அவன் வாழ்க்கையே துக்கம். அவனால எந்த நன்மையும் காண முடியாது. ஆனா அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணானா? என்னை ஆசீர்வதியும். அப்படி ஜெபம் பண்ணும் போது அவன் மேல இந்த சாபத்தை கர்த்தர் மாற்றிட்டாரு, அவனை பிளஸ் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம ஆஸ்வதிக்கப்படணுமா இல்லையா? ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? வேணும்ல. வாசிங்க உபாகமம் 28:15 வாசிங்க. உபாகம் 28:15 வேகமா வாசிங்க. எல்லா கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படி நடக்க கவனமாயிரு.
கவனிங்க, இப்போ அது கட்டளையின்படி நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயானால், இப்ப கவனிங்க, செவி கொடாதே போவாயானால் அப்படின்னா வேதத்தில் இருக்கிற கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். கீழ்ப்படியலைன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கீழ்ப்படுகிறோமா? எல்லாத்துக்கும் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறோமா? நான் நேற்றைய சொல்லி நினைக்கிறேன், பாஸ்டர் நினைப்பாரு இன்னைக்கு இந்த செய்தியிலாவது இந்த ஆத்மா கண்டிப்பா நல்லா திருந்திருக்கணும், அடுத்த வாரம் அதே கண்டிஷன்ல வரும். அப்ப நம்ம கீழ்ப்படிஞ்சோமா இல்லையா? கீழ்ப்படிஞ்சோமா? இல்ல. இப்ப கீழ்ப்படியல, ஆனாலும் கீழ்ப்படியாத நம்மையும் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்யறாரு? மழைய பெய்ய பண்றாரு. கீழ்ப்படியாத கட்டளைகளுக்கு செவி கொடுக்காம இருந்தும் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? ஆசீர்வதிக்கணும்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுனா அந்த குறைகளை, அந்த குற்றங்களை, பாவங்களை பாராம ரத்தத்தினால ஒரு கழுவி நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வாதம் வேணும்னா ஒவ்வொரு நாளும் கேளுங்க, என்னை ஆசீர்வதியும். அப்படி இல்லைன்னா நம்ம காட்டி கூட்டுற காரியத்துக்களை நமக்கு என்னதான் வரும்? நமக்கு என்னதான் வரும்? நம்ம காட்டி கூட்டிய காரியத்துக்கு என்னதான் வரும்? ஒரு அல்லையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த சாபங்களை சிலுவையில சாபமான முள்முடிய தலைமையில ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். பக்தன் பாடுகிற, சாபமான முள்மூடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சாபமான முள்மூடியை சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. லிசன். அப்போ நான் செவி கொடாம போகும்போது எனக்கு வருகிற சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றணும்னா ஏசப்பாவை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேளுங்க, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாபேஸ் ஜோமனா அவன் சாபம் ஆசீர்வாதமா மாறினது. உன் சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு எந்த வீட்டில் உனக்கு குடியிருக்க முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த வீட்டை உனக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். எந்த இடம் உனக்கு ராசி இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்தை உனக்கு நன்மையா மாற்றுவார். எது உனக்கு தீமைன்னு சொன்னாங்களோ அந்த தீமை உனக்கு நன்மையா மாற்றுவார். எஸ், எது உனக்கு வாழ தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அதை உனக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். என் அப்பன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். இறுதியாக ஒரே ஒரு காரியம் சொல்லி ஜெபம் பண்றேன், வாசிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனம் வாசிங்க. இறுதியா 5வது காரியம், என்னை சுத்திகரியும். எப்படிங்க? டெய்லி எப்படி கேட்கணும்? என்னை சுத்திகரியும். லிசன். நம்ம குளிக்காம இருந்தோம்னா வேர்வையினால நம்ம உடம்பு ஸ்மெல் வரும். நம்ம உடனே என்ன பண்றோங்க? குளிக்கிறோம். ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், அந்த ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுன்னா நமக்கு தெரியுமா தெரியாதா? ட்ரெஸ் அழுக்கான தெரியுமா தெரியாதா? தெரியும். உடனே வேற ட்ரெஸ் போடுறோமா இல்லையா? ட்ரெஸ் மாத்துறோம். சேம். ஒரு அவிசுவாச தெய்வ பிள்ளையுடைய ஆத்துமாவில் ஒரு அழுக்கு வந்துச்சுன்னா அது உணர்த்தப்படணும். சங்கீதக்காரன் ஜெபம் பண்றாரு, ஒரு ராஜா ஜெபிக்கிறாரு, என்னை சுத்திகரியும் சொல்றாரு. ஏன் குளிக்காதவரா, துவைக்காதவரா? இல்ல இல்ல, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் வந்தது. அந்த பாவத்தினால் அவருடைய வாழ்க்கை அசுத்தமானது. அந்த அசுத்தமான நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ணாருங்க? என்னை சுத்திகரியும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் அநேக குறைவுகள் என் வாழ்க்கையில் வருகிறதப்பா. வேண்டாத சிந்தனைகள் வருகிறது, வேண்டாத பார்வைகள் வருகிறது. இவையெல்லாம் என் வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஒரு அலையில சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? பொதுவாக இதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் பார்த்தோம்? என்னை ஆசீர்வாதியும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பாயிண்ட் பார்க்கிறோம்? சுத்திகரியும். ரெண்டுமே கொஞ்சம் மேட்ச் ஆகுதா? ஆசீர்வாதம் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் வரும், தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வாதம் வரும்போது கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்து வரும், தெரியுமா?
ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஓலை வீட்டில், கூரை வீட்டில், ஷீட் வீட்டில் இருக்கும்போது பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது இப்படி பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பாஸ்டர். கொஞ்சம் நிமிந்துட்டு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நம்ம நிமிந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வீடு, கொஞ்சம் ஆஸ்தி, கொஞ்சம் பைக்கு, கார், கொஞ்சம் அந்தஸ்தில் வந்தாச்சுன்னா பாஸ்டர் அங்கே நிற்பார். அங்கே பாஸ்டர் சோதரம் ஃபர்ஸ்ட் எப்படி சோதரம் பண்ணோம்? சோத்திரம் பாஸ்டர். இந்த நிமிந்த நெஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி ஸ்தோத்திரம். அந்த அந்த நெஞ்சு கொஞ்சம் கொழுப்புல கொஞ்சம் நிமிந்த உடனே ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஏன்னா இப்படி பண்ண முடியாதா? இருக்குமா இருக்கும் இல்லையா? ஓ அப்படி இருக்குமா இருக்கு இல்ல, அப்படி இருக்குமா இருக்கும். அப்போ என்னை ஆசீர்வதியும்னு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு. என் இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதி. அவருடைய ஒரே ஜெபம் என் விசுவாசி நல்லா இருக்கணும், ஆசீர்வதியும். கொஞ்சம் ஆசீர்வாதம் பெற்ற உடனே கொஞ்சம் ஆராதனைக்கெல்லாம் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நமக்கு. பாஸ்டர் கார் நிப்பாட்ட முடியல பாஸ்டர். பாஸ்டர் அந்த ரெக்க வச்ச கார் வாங்கினா நாம அந்த நிப்பாரலாமா? ஓ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அப்போ என்னை ஆசீர்வதியும்னு பாஸ்டர் ஜெபம் பண்றாரு உங்களுக்காக, என் பிள்ளைகள் ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் வந்த உடனே கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும். அடிக்கடி கொலஸ்ட்ரால் கொஞ்சம் செக் பண்ணணும். அதுக்கு தான் சுத்திகரிப்பு ஜெபம். கடையில் போய் செக் பண்ணுறது வேற, இது சுத்திகரிப்பு. இங்க இது கொழுப்பு உருக்குதல். 32வது நாள் உருக்குதல். இது 40 நாள் வரும்போது நல்ல உருவிடும். சூடு ஏற்றி ஏற்றி உருக்கி உருக்கி 40 நாள் எல்லாம் தோலுமா நிற்கும். ஏன்னா 50 கொழுப்பு இறக்கும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. அப்போ என்னை ஆசீர்வதியோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது தலைக்கு மேல ஏறிடக்கூடாது. அந்த தலை கர்வம் ஏறாதபடிக்கு தான் என்ன ஜெபம் என்ன பண்ணும்? என்ன சுத்திகரியும். ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்ஜின் முன்னாடி போகணும், பெட்டி பின்னாடி வரும். ட்ரெயினுக்கு அதானே? ட்ரெயினுக்கு தமிழ் என்ன பேருங்க? தொடர் வண்டி. அப்படின்னா தொடர் வண்டி. நாமும் சேம் தொடர் வண்டி. நம்ம தான் என்ஜின். என்ஜின் ஃப்ரண்ட்ல போனோம், பின்னாடி கேரேஜில் என்ன வரும் தெரியுமா? லக்கேஜ் பின்னாடி வரும். எப்படி வரும் தெரியுமா? நன்மையும் கிருபையும் லக்கேஜ் மாதிரி. அது என் பின்னாடி வந்துட்டே இருக்கணும். நான் முன்னாடி இயேசு எனக்கு முன்னாடி, நான் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கணும். நன்மையும் கிருபையும் என் பேக்கில் தான் வரணும். சிலருக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே ஆசீர்வாதம் முன்னாடி போகுது, இவங்க பின்னாடி தள்ளுறாங்க. அதாக சர்ச்சை வர முடியல. சோ எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அது உனக்கு பின்னாடி வரணும். நீ தான் முன்னாடி வரணும். இயேசுவுக்கு தேவை நீ தான். உன் பணம் கிடையாது, உன் செல்வம் சொத்து சுகம் கிடையாது. இயேசுவுக்கு தேவை நீ. நீ ஆசீர்வதிக்கப்பட்டால் நீ தான் அவருக்கு தேவை. எஸ் 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 எஸ். சுத்திகரியும். கொழுப்பு தலைமையில ஏறிச்சா எதிர்த்து பேசுறேன். முன்னாடி ஊழியக்காரன பயந்தேன், இப்ப ஊழியக்காரன் எனக்கு அற்பமா இருக்குது. பயப்படு, சுத்திகரிக்கப்படும். உபவாச கூட்டத்தில் ஆணவங்கள் ஊழியக்காட்ட கிடையாது. உன் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யத்தில் செல்வாக்கு மிகுதி ஆலயத்தில் கிடையாது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து குனிந்து தொழுதுகொள். என்ன பண்ணுங்க? சுத்திகரிங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? எவ்வளவு சந்தோஷம் ஜெபம் பண்ணுது பாருங்க. பாட்ட நாங்க பெட்டியெல்லாம் மூடி பறக்க இறங்கு பெட்டியாக எடுத்தாச்சு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நான் முடிச்சிட்டேன். ஐ எம் ஸ்டடி. என்னை இரட்சியும், என்னை தப்புவியும், என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், என்னை சுத்திகரியும். இந்த ஜெபத்தை எவ்ரிடே பண்ண வேண்டாமா? பண்ணணும் சொல்றவங்க எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். Thank you Father God. Come on எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. என்னை சுத்திகரிங்கப்பா. எஸ், என்னை ஆசீர்வதிங்கப்பா. என்னை இழுத்துக்கொள்ளுங்கப்பா. என்னை தப்புவீங்கப்பா. எங்கெங்கேயோ மாட்டிட்டேன்ப்பா. வேண்டாம்ப்பா, நான் விடுபட விரும்புறேன், நான் தப்ப விரும்புறேன். அப்படியே போனேன்னா என் லைஃப் முடிஞ்சிடும். நோ 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 நோ.
எங்க அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ய நான் விரும்பல, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்ய நான் விரும்பல. என்ன மன்னியும் ஆண்டவரே, என்ன சுத்திகரிங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே நடந்து போங்க. எஸ் ஃபாதர். ஷஹதா ரமன ஹத்துனாலபா ரபா ரிபாலா துரமான சந்தரபல கதுரபலபா. எஸ் ஃபாதர், எஸ் எஸ். கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். இதா நமக்காக ஆகாசத்தை அவர் திறக்கிறார். 32வது பகல் வானம் திறக்கப்படுகிறது. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் சொன்னாரு. ஆமா, இந்த பகல் வேளை உன் விருப்பத்தை நிறைவேற்ற இயேசு வந்திருக்கிறார். எஸ், நான் பிரசங்கிக்கிற இயேசு அருகிலே வந்திருக்கிறாரு. நான் பிரசங்கிக்கிற இயேசு உன் பக்கத்தில் வந்திருக்கிறாரு. உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமென், அல்லேலூயா. அப்படியே கைகளை அடிச்சு அப்படியே அதோட மகிமைப்படுத்த ஆரம்பிங்க பார்க்கலாம். எஸ், ஒரு ஆவிக்குரிய சலனம் வெளிப்படட்டப்பா, ஒரு ஆவிக்குரிய அசைவு அப்படியே உண்டாகட்டப்பா. அப்படியே முன் பக்கம் பின் பக்கம் வரைக்கும் அப்படி ஒரு ஆவிக்குரிய அசைவு, ஒரு அசைவு அசைவு அசைவு. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ளால கர்த்தருடைய ஆவி வந்தபோது அங்கே அசைவு உண்டானது. அசைந்து இசைந்தது, அசைவு இசையை உண்டாக்கினது. இந்த பகல் அசைவு இசைவை உண்டாவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். முன் பக்கத்தில் இருந்து பின் பக்கம் வரைக்கும் அந்த அபிஷேகம் ஒரே விதமா flow, மூலா முன் பக்கத்தில் பின் பக்கம் வரைக்கும் ஒரே ரீதியாக அந்த அபிஷேகம் இதா 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 பெற்றுக்கொள். மூலா ஷகதரபல கதிரபல. எஸ் எஸ், ஜெபிக்காரம்பி ஜெபிக்காரம்பி. கூப்பிடு, ரட்சியோ. எஸ், கூப்பிடு, தப்புவியோ. கூப்பிடு, இழுத்துக்கொள்ளோ. எஸ் எஸ் எஸ், உன்னை இழுத்துக்கொள்ள நேசர் வந்திருக்கிறா. என் நேசர் வந்திருக்கிறா. ஓ, ஒரு பள்ளத்தாக்கி லீலி, அவன் சாரோனி ரோஜா. டு திஸ் ஆஃப்டர்நூன் உனக்காய் ஆலயத்துக்குள்ளாய் உலாவுகிறா. உன்னை இழுத்துக்கொள்ள, உன்னை தப்புவிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை சுத்திகரிக்க. இதோ இயேசு. come on come on come on come on. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹalleluya hallelujah hallelujah. Jesus, amen. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா நெதலானந்தமே. கேட்டிடும் ஜீவனுள்ள தேவா என் பிதா நெதலானந்தமே. ஏறெடுப்போம் நாம் இதயமதை. நல்லா ஏறெடுப்போம் நாம் இதயமதை. இன்னும் மாறாமல் பாதில் தரும் மன்னனிடம், என்றும் மாறாமல் மன்னனிடம் பாடல்கள் பாடிடுவே. எந்த நாத்து மன்னே சாரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த நாத்து மன்னே சாரை புகழ்ந்திடுவேன். தவறே அவர் உண்மையுள்ள தம் ஓ அழைத்தவரே அவர் உண்மையுள்ள தம் அழைத்தாலில் விழிப்புடன் இருக்கவல்லோ. உழைத்திடுவர் மிக ஊக்கமுடைய. ஓ பவர் ஆஃப் காட். அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த நாத்துமனே ஜெபாவி ஊற்றப்படுகிறது. எஸ், ஆனந்த பாடல்கள். எஸ் ஃபாதர், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த பகல் என் பிள்ளைகள் கேட்கிறார்கள் அப்பா. இந்த பகல் அற்புதம் நடக்கட்டும். என் பிள்ளையோட விண்ணப்பத்துக்கு பதில். நம்பிக்கையற்றோனாயால் இந்த வேளை இயேசுநாதரன் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாருங்கள் பறக்க செய்தே. பாவங்கள் பாருங்கள் பறக்க செய்தே. இந்த பாரத் என்னை வெற்றி சீரக்க செய்து புறாபால சந்தாராமா ரிக்கம்பௌடா தீராபால பௌடாமானா தீராபா உடகல கரகன சந்தர பௌடா தீராபால வெற்றி சீரக்க செய்து பாடல்கள் பாடிடுவேன். இந்த ஆத்துமனே சாரை புகழ்ந்திடுவேன். ஆத்துமனே சாரை புகழ்ந்திடுவே. ஜெபமாதை கேட்டிடு ஜீவனுள்ள தேவன் என் பிதா டபல பரபல பந்தரபால தீராபால ரிக்கம்பால பௌடாமானா
அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. என் பிள்ளைகளை தொடுங்க, தொடுங்க ராஜா, தொடுங்க, தொடுங்க. ஓ இயேசுவின் நாமத்தில் சில விடுதலைகள் வெளிப்படட்டும், அற்புதங்கள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள், கண்ணீரோடு வந்த பிள்ளைகள், எதிர்பார்ப்போடு வந்த பிள்ளைகள் இந்த பகல் இயேசு கிறிஸ்து வல்லமையினால் தொடப்படுவார்களாக. Touch power. Yes Father God. ஆதி பயங்கரமாய் ஆவிக்குரிய ஒரு அசைவு in the name of Jesus. எல்லா போர்கள் அழியட்டும், தடைகள் உடையட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், வியாதிகள் வெளியேறுவதாக, அசுத்தாவி கிரியைகள் அழிவதாக. அக்கினி விடுதலைகள் வெளிப்படுகிற பகல், அற்புதங்கள் வெளிப்படுகிற பகல் இயேசுவின் நாமத்தில் சம்பவிக்கட்டும்.